மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. மில்டன் கிங்ஸ் தமிழ் அறிவிச்சோலை மெய்வெலுனர் போட்டி 2026 சிறப்பாக நடைபெற்றது. மில்டன் கிங்ஸ் தமிழ் அறிவிச்சோலை பாடசாலையின் முதலாவது மெய்வெலுனர் போட்டி நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மிகச் சிறப்பாக நடைபெற்றிருந்தது. வரலாறு, பண்பாடு, பாரம்பரியம் ஆகிய அரிய மரபு செல்வங்களையும் அடுத்த தலைமுறையினரிடம் உயிரோட்டத்துடன் கொண்டு சேர்க்கும் உயரிய பணியை தமிழ் அறிவுச்சோலை மில்டன் கிங்ஸ் அர்ப்பணிப்பு உணர்வோடு மேற்கொண்டு வருகிறது. நேற்றைய தினம் காலை 10 மணி தொடக்கம் மாலை 6:30 மணி வரை மில்டன் கிங்ஸ் சவுத்வுட் ஸ்கூல் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற இந்த மெய்வெலுனர் போட்டியில் நேர்த்தியான ஒழுங்குடனும் பல சிறுவர்களின் பங்கு பெற்றுதலுடனும் ஒரு உற்சாக பொழுதாக அந்த பகுதி தமிழ் மக்களால் நோக்கப்பட்டிருந்தது. தமிழர்களின் மரபிசை, வாத்தியானி இசை, மங்கள விளக்கேற்றல் மற்றும் பிரித்தானிய கொடி, தமிழீழ தேசிய கொடி, தமிழ் அறிவுச்சோலை பாடசாலை கொடியேற்றல் போன்றவற்றோடு ஆரம்பமான மேற்படி மெய்வெலுனர் போட்டிகள் மைதானத்தை சுற்றி கொண்டோடப்பட்ட ஒலிம்பிக் தீபத்தோடும் அதனை ஏற்றி வைத்து உறுதியேற்கப்பட்ட நிகழ்வோடும் பாடசாலை மாணவர்களின் அணிநடை வரவேற்போடும் களை கட்டியிருந்தன. மாணவர்களின் உடல் நலம், தன்னம்பிக்கை மற்றும் விளையாட்டு திறனை ஊக்குவிக்கும் நோக்கில் பல்வேறு போட்டிகள் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டு வழி நடத்தப்பட்டிருந்தமையை காணக்கூடியதாக இருந்தது. தனி விளையாட்டுகள், குழு விளையாட்டுகள் என பல்வேறு வகைப்பட்ட தடகள விளையாட்டுகளும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுக்கான சுவாரஸ்யமான போட்டிகளோடு பார்வையாளரை கவர்ந்தெழுத்து கலந்து கொள்ள வைக்கும் போட்டிகளும் மிக விறுவிறுப்பாக நடைபெற்றிருந்தன. வழமையாக அந்தந்த பாடசாலை மாணவர்களுக்காக நடத்தப்படும் மெய்வெலுனர் போட்டிகள் என்ற மரபை மாற்றி இம்முறை தமிழ் அறிவுச்சோலை பாடசாலைக்கு வெளியே சகோதர இதர பாடசாலைகளில் கற்கும் மாணவர்களையும் போட்டிகளில் பங்கு பெற்ற சந்தர்ப்பம் அளித்தமை பல பெற்றோர்களால் பாராட்டை பெற்றிருந்தது. அத்தோடு பிரித்தானியாவில் எங்கு வாழும் தமிழ் மாணவர்களும் இப்போட்டிகளில் நேரடியாக களத்திற்கு வந்து தமது பெயர்களை பதிவு செய்து கலந்து கொள்ளக்கூடிய வகையில் அனைத்து போட்டிகளும் ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தன. 100 மீட்டர் ஓட்டம், 200 மீட்டர் ஓட்டம், அஞ்சல் ஓட்டம், தேசிக்காய் கரண்டி ஓட்டம், குண்டறிதல், கயிறிழுவை, வினோத உடை, இனிப்பு பொறுக்குதல், உடலும் அசைவும் போன்ற இன்னும் பல போட்டிகள் நடைபெற்றதோடு ஒன்றுபட்ட சமூக குழுமமாக மக்கள் இணைந்து கலந்து கொண்டிருந்தமையை பலரும் பாராட்டியிருந்தனர். பிரித்தானிய தமிழ் கலை கல்வி நடுவத்தின் ஏனைய தமிழ் பாடசாலை ஆசிரியர்கள் நடுவர்களாகவும் உதவியாளர்களாகவும் விருந்தினர்களாகவும் கலந்து சிறப்பித்த இந்த மெய்வெலுனர் போட்டிகள் பாடசாலைகளுக்கிடையே இருக்க வேண்டிய ஒற்றுமை, மாணவர்களுக்காக வளைக்கப்பட வேண்டிய வல்லமை, ஒருமுகப்படுத்தப்பட வேண்டிய ஆளுமைகள் போன்றவற்றிற்கான ஒரு நல்ல வகை மாதிரிகையாக அமைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்து நமது செய்திகளை பார்வையிட www.மெய்வெளி.com என்ற எங்கள் இணையதளத்தை பார்வையிடுங்கள். அத்தோடு மெய்வெளி ஆப்பையும் தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். மேலும் மெய்வெளி யூடியூப் தளத்தையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.